ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாம். சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நாளை திங்கட்கிழமை, தமிழ் வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாத பிறப்பு, விஸ்வாவசு வருஷம் அற்புதமாக பிறக்கின்றது. பஞ்சாங்க படனம் ஒவ்வொரு இல்லத்திலும் நாளை மாலை எல்லோரும் குல வழக்கப்படி அந்த ஊரில் தெருவில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அருகில் உள்ள ஆலயத்தில் அமர்ந்து, ஆலயமே இல்லை என்றால் ஒரு முக்கியமான தாராளமான இடத்திலே பலரும் ஒன்றாக கூட்டாக அமர்ந்து முதலில் ஒரு தெய்வ படங்களை வைத்து, அருகில் உள்ள ஆலயத்தில் இருந்தால் அது தேவையில்லை, ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைத்து பச்சரிசி மாவு கோலம் போட்டு முதலில் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டியது பனைமட்டை விசிறி, பானகம், நீர்மோர், சுண்டல் இவைகளை வைத்துக்கொண்டு பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய ஒருவரை கூட்டு வந்து எல்லோருக்கும் பஞ்சாங்கத்தை முதலில் வழங்கிவிட்டு இந்த பஞ்சாங்க படனத்தை ஒரு முறை வாசித்து கேட்கும்போது இந்த வருஷத்திலே அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு பரிபூரணமான ஆசிகளை வழங்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மொத்த வருஷத்திற்கே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, தினமும் பஞ்சாங்கம் வாசிக்க முடியாதவர்கள் நாளை கண்டிப்பாக அதை செய்தால் அவர்கள் அடையப் போகும் பலன்கள் பல கோடி. இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று பஞ்சாங்கத்திலே இந்த பிரகத், ஒரு தேசத்திற்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கே, ஒரு நாட்டுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம் என்று கிடையாது, இந்த உலகத்திற்கே பஞ்சாங்கம் சொல்வது. இதே விஸ்வாவசு வருஷமானது 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பொழுது இது போல் இல்லை. இன்றைய விஸ்வாவசு வருஷத்திற்கு வேறு விதமான குணநிலைப்பாடுகள் இருக்கின்றது. இதனுடைய பலன்கள் என்று பார்த்தால், இந்த விஸ்வாவசுக்கு ஒரு பாடல் என்ன, விஸ்வாவசுக்கு ஒரு பாடல் உண்டு. அதுதான் இந்த விஸ்வாவசு வருஷத்துடைய வெண்பா. விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மா தபங்கள் கண் நீருமே, உட்டுலகில் நல்மழை உண்டு. உற்றுலகில் நல்மழை உண்டு, அப்படி வாசிக்கணும். விஸ்வாவசு வருஷம் வெள்ளாமை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசுநாசம் மற்றையோர் வாழ்வார்கள், மாதவங்கள் நீருமே, உலகில் நல்மழை உண்டு. இது பொருள் என்ன? இந்த விஸ்வாவசு வருஷத்திலே விவசாயம் விருத்தி மேன்மேலும் பெருகும், பசு ஆடு மாடுகள் விருத்தி அடையும், பால் பாக்கியம் கிடைக்கும், கர்ப்பஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் சுகவீனம் ஏற்படும், பொது ஜனங்களுக்கு ஒருவித சந்தோஷம் கிடைத்து சுகமாக வாழ்வார்கள். இந்த ஓரளவுக்கு வாசிப்போம். தொடர்ந்து 2 பாகங்களாக இதை பார்ப்போம். இந்த மேகோற்பத்தி இந்த வருஷம் நீலமேகம் கிழக்கு திக்கிலே உற்பத்தி ஆவதால் அதிக மழையும் அதிக காற்றுடன் கூடிய மழையும் பெய்யும். தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள ஒரு மரக்கால் தூணி அளவு மழை வாய்ப்பும், அதில் 10 பங்கு சமுத்திரமான கடலிலும், 6 பங்கு மலை காடுகளிலும், 4 பங்கு இந்த பூமியிலும் பெய்யும். விந்திய மலைக்கு வடக்கே பார்கஸ்பத்தியமான ரீதியாக பிங்கள வருஷத்தினுடைய பலன், அது பிங்கள வருஷம் ஒவ்வொரு தேசத்துக்கு உண்டு. இந்த ஆண்டு நஞ்சை புஞ்சை தானியங்கள் மிக நன்றாக விளையும். 4 ஜீவங்கள், 4 கால்களை உடைய ஜீவராசிகள் மிக நல்ல அபிவிருத்தி அடையும். விந்திய மலைக்கு தெற்கே சாந்திர சௌரமான ரீதியாக இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய பலன்
இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்யும், கடலில் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் உண்டாகும். வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகமாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறும் வாய்ப்பு இந்த வருடம் அதிகமாக உள்ளது. இப்படி இந்த வருஷத்தினுடைய ராஜா சூரியன் பலன, போன வருஷம் ராஜா செவ்வாய், மந்திரி சனீஸ்வர பகவான் ஆட்டி எடுத்தது. இந்த வருஷம் கவலைப்படாதீர்கள், ராஜா சூரியன். இந்த ஆண்டு ராஜாவாக சூரிய பகவான் வருவதால் இராணுவம் நவீனப்படுத்தப்படும், சர்வதேச உறவுகள் மேம்படுத்தப்படும், பல புதிய ஏவுகணைகள் போர் விமானங்கள் வாங்கப்படும். மந்திரி சந்திரன், இதனுடைய பலன் என்ன? இந்த ஆண்டு மந்திரியாக சந்திர பகவான் வருவதால் பொன், வெள்ளி, கல் நகைகள், வைரம், மாணிக்கம் புஷ்பராகும் விலை ஏறும். வேலையில்லா திண்டாட்டம் குறையும். பல புதிய புதிய பாடத்திட்டங்கள் அமலுக்கு வரும். மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கும். சேனாதிபதி சூரியன் பலன், இந்திய இராணுவம் பலப்படுத்தப்படும், நாட்டின் எல்லைகளிலே பாதுகாப்பு அதிகரிக்கப்படும், போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்கப்படும், இராணுவம் சார்ந்த அனைத்து துறைகளும் மேம்படும், இரும்பு சம்பந்தப்பட்டவை மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் நன்கு வளர்ச்சி அடையும். அர்காதிபதி சூரியன், இந்த ஆண்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும். நஞ்சை புஞ்சை தானியங்கள் நன்கு விளையும். புதிய புதிய பூச்சி இனங்களால் மக்களுக்கு பல இன்னல்கள் உண்டாகும். மேகாதிபதி சூரியன் பலன், இந்த ஆண்டு மேகாதிபதியாக சூரிய பகவான் வருவதால் மழைக்காலங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை பெய்யும். ஏரி, குளம், குட்டை, கால்வாய் நிரம்பும். இரவு நேரங்களில் அதிக மழை பெய்யும். காற்று அழுத்த தாழ்வு பகுதிகள் அதிகமாக உற்பத்தியாகும். சஸ்யாதிபதி குரு, இதனுடைய பலன், இந்த ஆண்டு சஸ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் மத்திய மாநில அரசுகளின் மூலம் முன்னுரிமை அளிக்கப்படும். பெண்களுக்கு சுய தொழில் செய்ய மத்திய மாநில அரசுகளில் மானியம் வழங்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்படும். தானியாதிபதி செவ்வாய் பலன்கள் என்ன? இந்த ஆண்டு தானியாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் நெல், கரும்பு, சோளம், கோதுமை, கேழ்வரகு, சிறு தானியங்கள் அதிகமாக விளையும். மஞ்சள், நவதானியங்கள் நன்கு விளையும். ரசாதிபதி சனி, இந்த ஆண்டு ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக பயிரிடப்பட்டு நன்கு விளையும். கரும்பு நன்கு விளையும். சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கம் ஆகியவை நன்கு விளைந்து லாபத்தையும் தரும். நீரசாதிபதி பலன், இந்த ஆண்டு நீரசாதிபதியாக புதன் பகவான் வருவதால வாசனை திரவியங்கள், நவரத்தினங்கள், வைரம், தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சற்று உயரும். பசுக்களின் நாயகனான கோபாலனுடைய பலன், இந்த ஆண்டு ஆடு, மாடு, கோழி, நால்கால் ஜீவராசிகள் நன்கு அபிவிருத்தி அடையும். விவசாயம் நன்கு செழிக்கும். சித்திரை மாத பிறப்பின் பலன், இந்த ஆண்டு சித்திரை மாத பிறப்பு திங்கட்கிழமையாக வருவதால் நல்ல மழை பெய்யும். மத்திய மாநில அரசுகளில் நல்ல உறவு ஏற்படும். மக்கள் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவார்கள். மகர சங்கராந்தி பொங்கல், இந்த ஆண்டு புதன்கிழமை இரவு தை மாதம் பிறப்பதால் நல்ல மழையும் மக்களின் மகிழ்ச்சி பெருகும். இப்படி திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மேம்படும். புதிய பல திட்டங்கள் அமல்படுத்தப்படும். ஜேஷ்ட சுத்த பிரதமை புதன்கிழமையும் சேர்ந்த பலன், பல புதிய கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகள், கணினி சம்பந்தப்பட்ட படிப்புகள் மாணவர்கள் அதிகம் ஈடுபடுவார்கள். ஆஷாட சுத்த பஞ்சமி ஞாயிறு சேர்ந்த பலன்,
கல்வி வளர்ச்சி பெருகும், மக்களுக்கு மன அமைதி கிடைக்கும், சுபிக்ஷம் உண்டாகும். ஆடி புரட்டாசி தை அமாவாசையினுடைய பலன். இந்த ஆண்டு காசி, கயா, ராமேஸ்வரம், முக்கூடல், காவிரி கரையோரம் ஆகிய புண்ணிய தலங்களில் மக்கள் தங்கள் முன்னோர்களை அதிகமாக வழிபாடு செய்து வழிபடுவார்கள். இப்படி ஷண்மண்டல பலன் எல்லா மக்களுக்கும் இறை நம்பிக்கை பெருகும், அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். இந்த விசுவாவசு வருஷத்தினுடைய வர்த்தமானம் பிரபவாதி வருஷம் 39, குடியரசு 75, 76, காந்தியாப்தம் 155, 156, கிருஷ்ணயாப்தம் 496, சௌர விஜயாப்தம் 713, பிரதாப ருத்ராப்தம் 737, ராம தேவதாப்தம் 752, சேக்கிழார் வருஷம் 888, கொல்லம் கேரள வருஷம் 1200, 1201, மகாவீரர் ஜெயினர் வருஷம் 2552. இதெல்லாம் அவரவர்களுடைய பிறந்ததை கொண்டு எப்பொழுது இந்த வருடம் உண்டானது அப்படி என்று பலன். பசலி வருஷம் 1334, 1335, ஹிஜ்ரி முகமதியர் வருஷம் 1446, 1447, சாலிவாகனம் தெலுங்கு 1947, 1948, வட இந்திய வருஷம் பிங்கள வருஷம். இப்போ வட இந்தியர்களுக்கு பிங்கள வருஷம் பிறந்து விடுகிறது. இப்படி போஜராஜாப்தம் வருஷம் 1985, ஆங்கிலம் கிறிஸ்து வருஷம் 2025, 26, திருவள்ளுவர் 2056, 2057, விக்ரம சகாப்தம் வருஷம் 2082, 2083, புத்த சகாப்தம் வருஷம் 2568, 2569, கலியப்தம் 5126, கலியுகம் பிறந்து 5126ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. பாண்டவாப்தம் 5126, 5127, சேஷக்கலி வருஷம் 4,26,876. அதாவது சேஷக்கலினா இன்னும் கலியுகம் 4,26,876 வருஷம் பாக்கி இருக்கின்றது. இன்னும் கலி முடியவில்லை, பாக்கி இருக்கின்றது. சிருஷ்டி சதாப்தம் வருஷம் 195, அதாவது 195, 58, 85, 126, சிருஷ்டியாதி சுத்தி தினம் 71, 440, 42, 69, 299. இதை கூட்டிக் கொள்ளுங்கள். கலியாதி சுத்த தினம் 18,71,948. தென்னிந்திய விசுவாசு வருஷம் 39. கிருதயுகம் என்கின்றது 17,28,000. திரேதாயுகம் வருஷம் மொத்தம் 12,96,000 வருஷம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகத்திலே இப்பொழுது 5,126 வருடம் முடிவுற்றது. பாக்கி கலியுகம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்து கொள்ளுங்கள். விசுவாவசு வருஷத்திய தானியாதிபதிகள் வருஷம் 11, தானியம் 11, சீதம் 5, தாபம் 13, உஷ்ணம் 17, மாருதம் 13, பிரஜா அபிவிருத்தி 15, பிரஜாட்சயம் 15, ராஜ விட்வரம் 11, உக்ரம் 5, புண்ணியம் 5, பாபம் 5, வியாதி 9, வியாதி சாந்தி 9, ஆச்சாரம் 3, அனாச்சாரம் 11, ஜனனம் 15, மரணம் 11, தேக உபத்திரவம் 13, தேக சுகம் 13, சோரபயம் 13, சோர நாசம் 9, அக்னி பயம் 3, அக்னி சாந்தி 3, பசி 3,
தாகம் 11, நித்திரை 9, சோம்பல் 15, உத்தியோகம் 15, சாந்தம் 13, குரோதம் 15, டம்பம் 13, மித்ருத்வம் 5, மித்ர பேதம் 3, ரச நிஷ்பத்தி 15, பல நிஷ்பத்தி 9, உற்சாகம் 13, நஷ்டிகம் 11, சிலாபாதம் 3, துஷ்ட நிக்கிரகம் 7, சிஷ்ட பரிபாலனம் 3, பிராணி சுகம் 3, பிராணி துக்கம் 3, மகோத்பாதம் 11, மின்னல் 11, மேக கர்ஜிதம் 7, மிருகபாதை 7, மிருக நாசம் 7, அதிவிருஷ்டி 1, அனாவிருஷ்டி 9, எலி 13, விட்டில் 9, கிளி 11, தற்கொலை 11, பிறர் கொலை 7, ஸ்வர்ணம் 8, வெள்ளி 8, தாமிரம் 2, வெண்கலம் 10, உருக்கு 14, இரும்பு 10, பித்தளை 12, ஈயம் 12, ரசம் 8, மாணிக்கம் 11, வஜ்ரம் 11, வைடூரியம் 5, மரகதம் 13, நீலம் 17, கோமேதகம் 13, புஷ்பராகம் 15, முத்து 15, பவடம் 11. இப்படி விஸ்வாவசு வருஷத்தினுடைய ஜென்ம நட்சத்திரனுடைய பலன் என்ன பார்ப்போம். அஸ்வினி சுகம் உண்டு. யார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்காக பொதுவான பலன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பொருள் சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பு நீங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்திற்கு ராஜ லாபம் உண்டு. பூச நட்சத்திரத்திற்கு தனவரவு உண்டு. ஆயில்யத்திற்கு சுப தன விரயம் உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் உண்டு. பூரம் தொழில் விருத்தி. உத்திரம் தன லாபம். அஸ்தம் சொத்து சேரும். சித்திரை பணவரவு. சுவாதி நல்ல ஆரோக்கியம். விசாகம் வெகுமானங்கள் பட்டம் பதவி. அனுஷம் தனவரவு. கேட்டை தொழில் விருத்தி. மூலம் ராஜ வெகுமானம். பூராடம் வெற்றி. உத்திராடம் ஆபரண சேர்க்கை. திருவோணம் பணவரவு. அவிட்டம் ஸ்தான லாபம். சதயம் ஜெயம் உண்டு. புரட்டாதி பயம் நீங்கும். உத்திரட்டாதி நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். ரேவதி பொருள் சேர்க்கை. இப்படி 27 நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கூட்டி கழித்தால் இந்த பலன் உண்டு. இப்படி இந்த விஸ்வாவசு வருஷம் 2025-26 இந்த ஆதாய விரயங்கள் என்ன பார்ப்போம். மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு ஆதாயம் 2, விரயம் 14. ரிஷபம் மற்றும் துலா ராசிகளுக்கு ஆதாயம் 11, விரயம் 5. மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் 14, விரயம் 2. கடகம் 14, ஆதாயம் விரயம் 8. சிம்மம் 11, லாபம் விரயம் 11. தனுசு மீனம் லாபம் 5, விரயம் 5. மகரம் கும்பம் லாபம் 8, விரயம் 14. ஆக மொத்தம் இந்த வருஷத்தினுடைய கூடுதல் ஆதாயம் 65, மொத்த விரயம் 59. ஆக இந்த வருஷம் ஆதாயம் 65, விரயம் 59. ஆக ஆதாயத்தை விட விரயம் 6 குறைவாக வருவதால் மத்திய மாநில அரசுகளில் நிதிநிலை மிக மிக நன்றாக இருக்கும். படி நட்சத்திரத்தினுடைய கந்தாய பலன்களை பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முதல் 4 மாதம், 2ஆம் 4 மாதம், 3ஆம் 4 மாதம் என்று பிரித்தால் இதிலே அஸ்வினி நட்சத்திரம் 3-0-1, பரணி 6-1-4, கிருத்திகை 1-1-2, ரோகிணி 4-0-0, மிருகசீரிஷம் 7-1-3, திருவாதிரை 2-2-1, புனர்பூசம் 5-0-4, பூசம் 0-1-2, ஆயில்யம் 3-2-0, மகம் 6-0-3, பூரம் 1-1, உத்திரம் 4-2-4, அஸ்தம் 7-0-2, சித்திரை 2-1-0, சுவாதி 5-2-0,
விசாகம் 001, அனுஷம் 314, கேட்டை 622, மூலம் 100, பூராடம் 413, உத்திராடம் 721, திருவோணம் 204, அவிட்டம் 512, சதயம் 020, பூரட்டாதி 303, உத்திரட்டாதி 611, ரேவதி 124. இந்த வருஷம் இப்படி கந்தாய பலன் என்று இதை சொல்வார்கள். கவலைப்பட வேண்டாம், இதில் பூஜ்யம் வந்துவிட்டதே நமக்கு நஷ்டம் என்று கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் லாபம் லாபம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வருடம் மிக அற்புதமான நல்ல நாளாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். இப்படி கந்தாயம், முதல் கந்தாயமானது பூஜ்யத்தில் ஆனால் வியாதியும், இரண்டாவது கந்தாயம் பூஜ்யமானால் பயத்தையும், மூன்றாவது கந்தாயம் பூஜ்யமானால் தனவிரயமும் உண்டாகும். மூன்றும் பூஜ்யம் இல்லையாயில் சௌபாக்கியம், தனலாபம், எதிர்காலம் யோகமாக உண்டும். முதல் கந்தாயம் சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை, இரண்டாவது கந்தாயம் ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை, மூன்றாவது கந்தாயம் மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை. இப்படி ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபத்தையும், இரட்டை கணக்காகில் சம பலனையும், சூன்யமாகில் நிஷ்பலனையும், முதல் சூன்யம் வியாதியையும், இரண்டாவது சூன்யம் பயத்தையும், மூன்றாவது சூன்யம் விரயத்தையும், மூன்றிலும் சூன்யம் ஆகில் நிஷ்பலனை கொடுக்கும். இப்படி பொன்னீர் கட்டுவதற்கு சித்திரை மாதம் 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 17ஆம் தேதி, இப்படி சித்திரை அதாவது 18/4/2025, 25/4/2025, 30/4/2025, இப்படி பொன்னீர் கட்டுகின்ற நேரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும். இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், பெயர், ராசி, ஆரூட பலன், எதிர்கால பலன், விவாக தசை விகித 10 வித பொருத்தங்கள், செவ்வாய் தோஷ பலன், திசாபுக்தி பலன்கள், ஜனன ஜாதக குறிப்பு, வீடு, கிணறு, ஆயாதி போட்டு தருதல், இவைகளெல்லாம் இந்த ஆண்டு பராபவ அதாவது 2026-27 விவாக சுபமுகூர்த்தங்கள், இப்படி ஜாதக பரிவர்த்தனைகள் எல்லாம் நல்ல விஷயம் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷத்திலே ஜெகத், இந்த உலகத்திற்கு ஜாதகம், திசாபுக்தி பலன்கள், நவகிரகங்களினுடைய பாதச்சாரங்கள், அதாவது சூரியனானவன் மேஷராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்கின்றார், சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலே துளாராசியில் இருக்கின்றார், செவ்வாய் பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலே 4ஆம் பாதத்தில் கடகராசியில் இருக்கின்றார், புத பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 1இல் அதாவது மீனராசியில் இருக்கின்றார், நீச்சமாக இருக்கின்றார். குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1இல் ரிஷபராசியில் இருக்கின்றார். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 2இலே கும்பராசியில் இருக்கின்றார். ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4இலே இருக்கின்றார், அதாவது மீனராசியிலே. கேது பகவான் உத்தர நட்சத்திரத்திலே 2இல் கன்னியாராசியில் இருக்கின்றார். லக்னமானது, இந்த வருஷப்பிறப்பினுடைய லக்னமானது மகர லக்னம். நவாம்சமானது இந்த வருஷம் நவாம்சம், அதாவது சிம்ம லக்கணத்திலே நவாம்ச லக்கணம். லக்கணத்திலே புதன், சுக்கிரன், குரு, 5இலே சந்திரன், 6இலே கேது, 7, 8 கிரகங்கள் இல்லை. 9இல் சூரியன் உச்சன், 10இல் சனி, 11இல் கிரகங்கள் இல்லை. 12இல் செவ்வாயுடன் ராகு. புத்தொளி தரும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷ ஆண்டிலே ராசியில் சரலக்கணமும் அம்சத்தில் ஸ்திர லக்கணமும் பெற்று ஸ்ரீ ராஜாதி ராஜ கிரகமாகிய ஸ்ரீ சூரிய பகவான் ராசியிலும் அம்சத்திலும் மேஷராசியிலே உச்சம் பெற்று வர்க்கோர்த்தமும் பெற்றிருக்கின்றார். இந்த லட்சுமிகரமான ஜெகத் உலக ஜாதகம் தெளிவான 39ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் ஆண்டாக பிறக்கின்றது. விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 13/4/2025 கிருஷ்ணபக்ஷம் பிரதம தேதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 13/4/2025 இரவு, அதாவது விடியற்காலை 2:22 இரவு 2:22 மணிக்கு
சூரிய உதயாதி நாழிகை 50 நாழிகை 56 வினாழிக்கு மகர லக்னத்தில் சிம்ம சூரியன் நவாம்சையிலே துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே ஸ்ரீ ராகு மகாதசையிலே இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கின்றது. ராகு மகாதசை இருப்பு வருஷம் 14 வருஷம் 3 மாதம் 28 நாட்கள். முக்கிய பலன்கள்: இந்த ஆண்டு லக்னத்திற்கு 1க்கும் 2க்கும் உடைய சனி பகவான் லக்னத்திற்கு 2இல் ஆட்சி. இப்படி ஆட்சி பெற்றிருப்பதால் நல்ல மழையும் உணவுப் பொருட்கள் அமோகமாக விளைச்சலை தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், தாவர மண்வெட்டி, கடப்பாறை, சுத்தியல், ஆணி பொருட்கள் விலை உயரும். அலைபேசி, தொலைக்காட்சி பெட்டி விலை உயரும். புது புது ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இராணுவத்தில் சேர்க்கப்படும். மத்திய அரசுகளில் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். லக்னத்திற்கு திருதிய விரையாதிபதியான ஸ்ரீ குரு பகவான் லக்னத்திற்கு 5இல் அமர்ந்து இருப்பதால் இந்த ஆண்டு சஸ்யாதிபதியாகவும் வருவதால் தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம், கோமேதகம் விலை உயரும். அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்கும். புளி, வெல்லம், சர்க்கரை, மதுபானங்கள், வாசனை திரவியங்கள், ஏலக்காய், லவங்கம், சாம்பிராணி, கற்பூரம் விலை உயரும். லக்னத்திற்கு சுக லாபாதிபதியான ஸ்ரீ செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு தானியாதிபதியாக வருவதால் நெல், கரும்பு, கேழ்வரகு, சோளம், கோதுமை, மொச்சை, பட்டாணி ஆகிய நவதானியங்கள் நன்கு விலையும் சற்று கூடும். இந்தியா இந்த ஆண்டு உணவு உற்பத்தி துறையில் நல்ல முன்னேற்றமடையும். லக்னத்திற்கு பஞ்சம ஜீவனாதிபதியான ஸ்ரீ சுக்கிர பகவானால் மத்திய மாநில அரசுகள் மூலம் சம உரிமையும் எல்லா துறையிலும் முன்னேற்றம் அடைவர். இந்த ஆண்டு அரசுகளின் மூலம் பெண்களுக்கு நிதி உதவி திட்டங்கள் மூலம் மானியங்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளில் காவல்துறை, இராணுவம் ஆகிய துறைகளில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். லக்னத்திற்கு சஷ்டம பாக்கியாதிபதியான ஸ்ரீ புத பகவான் இந்த ஆண்டு நீரசாதிபதியாக வருவதால் கல்வித்துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மாணவிகளுக்கு ஒரே சீரான கல்வி வழங்கப்படும். தொழில் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். குழந்தைகளுக்கு எளிய முறையிலே கல்வி கற்பிக்கப்படும். இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகி வேலையில்லா திண்டாட்டம் சற்று குறையும். லக்னத்திற்கு சப்தமாதிபதியாக ஸ்ரீ சந்திர பகவான் இந்த ஆண்டு மந்திரியாக வருவதால் இராணுவம் நவீனமயமாக்கப்படும். போர் விமானங்கள் வாங்கப்படும். ஏவுகணைகள் உற்பத்தி அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து நவீன போர் உபகரணங்கள் வாங்கப்படும். பெண்களுக்கு தேவையான அணிகலன்கள் விலை கூடும். நெல் உற்பத்தி அதிகரிக்கும். லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக ஸ்ரீ சூரிய பகவான் இந்த ஆண்டு ராஜாவாகவும் சேனாதிபதி, அர்காதிபதி, மேகாதிபதியாகவும் வருவதால் மத்திய மாநில அரசுகளுக்குள் அடிக்கடி உட்பூசல்கள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு விவசாயத்திற்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, ரசாயன பொருட்கள் விலை சற்று ஏறும். விவசாயம் செழிக்கும். பொதுவான பலன்கள் இவ்வாறாக கிரகங்கள் பற்பல ஆதிபத்தியங்களுடன் இருப்பதால் பொதுவாக மக்கள் நலமுடன் இருப்பார்கள். இந்த ஆண்டு 10 புயல்கள் உருவாகி அதில் 4 புயல்கள் பலவீனமடைந்து மற்ற 6 புயல்களினால் தேசத்தில் நல்ல மழை பெய்யும். இந்த ஆண்டு நீலமேகம் உற்பத்தி ஆவதால் தெற்கு திக்கில் நல்ல மழை பெய்யும். இந்த ஆண்டு அடிக்கடி வானவில் தோன்றும். அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் அதிக சீற்றத்துடன் கடல் அலைகள் உயரமாக உருவாகும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் பூமி அதிர்வும் ஏற்படும். மழை காலங்களில் கடலோர மக்களுக்கு உயிர் சேதம், பொருட்சேதமும் 4 கால் ஜீவராசிகள் சேதமும் ஏற்படும். கடலோர மக்களுக்கு உயிர் சேதமும் பொருட்சேதமும் 4 கால் ஜீவராசிகள் சேதமும் ஏற்படும். இந்த ஆண்டு பொன், வெள்ளி, நவரத்னங்கள், வைரம், புஷ்பராகும், கோமேதகம் விலை சற்று இறங்கும். இந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு தேவையான ஒரே சீரான கல்வி வழங்கப்படும்.
மத்திய மாநில அரசுகளின் மூலம் நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டம் அமுல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முக்கிய பதவி வகிப்பவர்களுக்கு உடல் நலிவும் மனசோர்வும் ஏற்படும். இந்த ஆண்டு பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லா தேசங்களிலும் சிவ விஷ்ணு ஆலயங்களிலும் பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி உண்டு. எல்லா தேசத்திலும் கிருத்திகை, ஏகாதசி, சிவராத்திரி, பிரதோஷம், சிரவண விரதம், சங்கடகர சதுர்த்தி தினங்களில் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடக்கும். மக்கள் தெய்வ நம்பிக்கையினால் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் புது புது நோய்கள் தொற்றி மத்திய மாநில அரசுகள் மூலம் அது கட்டுப்படுத்தப்படும். இந்த ஆண்டு ஆதாயம் 65, விரயம் 59ஆகவும் ஆக விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக வருவதால் மத்திய மாநில அரசுகளில் நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு ஏற்ற புதிய திட்டங்கள் ஏற்படுத்தப்படும். இந்த ஆண்டு பண பரிவர்த்தனையில் மத்திய மாநில அரசுகளில் அதிக ஒத்துழைப்பு இருக்கும். அமெரிக்கா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான், ஈராக், இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அதிகமான மழையினால் உயிர் சேதம், பொருட்சேதம், நிலச்சரிவு, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இந்த ஆண்டு அதிக மழையின் காரணமாக காவேரி, வைகை, தாமிரபரணி, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, பாலாறு ஆகிய நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அணைகள் நிரம்பி வழியும். இந்த ஆண்டு அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர், கலவை, கலவம் ஆகிய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் இரவு நேரத்தில் பூஜைகளும் ஊஞ்சல் சேவைகளும் நடைபெறும். கம்பளி, பட்டு, ஜவுளி வகைகள், சணல், பருத்தி வகைகள் விலை சற்று ஏறும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் மூலம் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. மேலும் மருத்துவத்துறையில் நல்ல முன்னேற்றம் காணும். மின்சார வாகனங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். பொதுவாக இந்த ஆண்டு எல்லாம் வல்ல இறைவனருளால் ஸ்ரீ சீதாராம ஹனுமான் கிருபா கடாட்சத்தாலும் மக்கள் எல்லோரும் 16 செல்வங்கள் பெற்று சகல நன்மைகளையும் அடைந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமைதியுடனும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். செவ்வாய் உதய அஸ்தமன பலன் இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி ஆக 8/11/2025 புதன்கிழமை 35 நாழிக்கு மேற்கே செவ்வாய் பகவான் அஸ்தமனம் ஆகின்றார். அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2026 வெள்ளிக்கிழமை நாழிகை 35க்கு கிழக்கே உதயமாகின்றார். குரு சார பலன் இந்த ஆண்டு வைகாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 6/6/2025 வெள்ளிக்கிழமை நாழிகை 10க்கு மேற்கே அஸ்தமனமாகிறார். இதே ஆண்டில் ஆனி மாதம் 22ஆம் தேதி 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை 10 நாழிகைக்கு கிழக்கே குரு பகவான் அஸ்தமனத்திலிருந்து மீண்டு உதயமாகின்றார். சுக்கிர உதயம் அஸ்தமன பலன்கள் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி, அதாவது 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நாழிகை 8க்கு கிழக்கே சுக்கிர பகவான் அஸ்தமனம் ஆகின்றார். இந்த ஆண்டு தை மாதம் 28ஆம் தேதி 11/2/2026 புதன்கிழமை நாழிகை 8 இந்த 8க்கு மேற்கே சுக்கிர பகவான் உதயமாகின்றார். இப்படி நீங்கள் குரு, சுக்கிர, வக்கர, மூடம் இவைகளெல்லாம் கணித்து கிரகப்பிரவேசங்கள் இவைகளெல்லாம் செய்யவும். இந்த ஆண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை படிப்பதனால் உங்களுடைய பஞ்ச அங்க தோஷங்கள், பஞ்ச தேவதைகளுடைய அற்புத ஆசிகள் கிடைக்கும். இந்த பிரபவ வருஷம், அதாவது விஸ்வாவசு வருஷம், இப்படி பிரபவாதி என்று ஆரம்பிப்போம். விஸ்வாவசு வருஷம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் 14 ஏப்ரல், அதாவது முஸ்லீம் 15, அதாவது ஷவ்வால் மாதம் 15, சகம் சைத்திர மாதம் 24. இப்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலே பிரதமை திதி,
அதாவது காலை 8:03 வரை. பிறகு துதியை திதி, திங்கட்கிழமை தேய்பிறை. இப்படி வஜ்ரநாம யோகம், கௌளவ கர்ணம் 5 நாழிகை, பிறகு கரஜை கர்ணம், சுவாதி நட்சத்திரம் அதாவது இரவு மணி 11:31 வரை இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது. நேத்திரம் 2, ஜீவன் 1, வாரசூலை கிழக்கு, யோகினி மேற்கு வானிலே இருக்கிறது. மேஷ ராசி இருப்பு 4 நாழிகை 15 வினாடிகள். வாக்கிய சிரார்த்த திதி சூன்ய திதியாக இருக்கின்றது. சிரார்த்தம் இந்த வருஷம் முதல் நாள் சூன்ய திதியில் வருவதால் சிரார்த்தம் கிடையாது. அதை உங்களது குலகுருவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி வசந்த ரிதுவிலே நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் வசந்த நவராத்திரி மற்றும் கத்திரியினுடைய பலன்களை எல்லாம் பார்ப்போம். இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லிக் கொடுங்கள். வீட்டிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஒரு முறை பஞ்சாங்கத்தை பார்த்து உங்களுடைய நித்திய கடமைகளை ஆற்றுவீர்களாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா.